நேற்று வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெங்களூரில் பயங்கரமாக மழை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மழையிலே வந்து எனக்கு சூப்பராக வந்து என்னோடய ஷூ ரேக் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. என்னோடய பால்கனிக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. நல்லா ஹெவியாக இருந்தது, நல்லா ஹைட்டாக. கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த டஸ்ட்டும் படியாமல் கூட்டிக்கலாம், அந்த மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கினா இங்கே இது மட்டும் இல்லைங்க, நிறைய வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸும் எல்லாமே செல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். தயிர் சாதம் சூப்பர் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தயிர் சாதம் எல்லாத்து வீட்லேயும் தான் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டு தயிர் சாதம் மட்டும் எப்பயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையன் ஒரு வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது எனக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துரு மம்மி அப்படின்னு கேட்பான். இதில் ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பால் ஆட் பண்ணுறதுனால அந்த பால் வந்து தயிரோட சேர்த்து உரையிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் அப்போ சாப்பிட்றப்போ தயிரும் வந்து புளிச்சு போகாது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மார்னிங்கில் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரெட் டோஸ்ட் தான், ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. நீங்கள் லஞ்ச் பேக்ஸுக்கு இது வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நெய் சேர்க்கறதுனால வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லு சொல்லுவாங்க இல்லையா, கவுச்சி, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நெய்யோட டேஸ்ட்டு தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தயிர் சாதம் பேக் பண்ணுறப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் பேக் பண்ணுங்கள். கெட்டியாக வந்து பேக் பண்ணோம்னா தயிர் சாதம் சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா இன்னும் கொஞ்சம் இறுகி போயிடும். ஸோ தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் வந்து காலி ஆகிட்டு வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ என்னோடய வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ, இந்த ரெசிபி, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. 60% பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு எங்கள் நனிமா சமையல். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. Until then, it's bye from Asha. Bye.